வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 1.1ல் இருக்கக்கூடிய செகண்ட் சம் தான். ஓகேங்களா? இந்த செகண்ட் சம்மில் பாருங்கள், a = 1 2 3, அதாவது செட்டுக்குள்ளே 1, 2, 3 அண்ட் b = எக்ஸ்ன்னு கொடுத்துட்டா, பட் வந்து ஸ்லாஷ் பார் போட்டிருக்கான். கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கான்? எக்ஸ் இஸ் அ ப்ரைம் நம்பர் லெஸ் தேன் 10. ஓகேங்களா? ஸோ எக்ஸுன்றது எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸ் தான். ஓகேங்களா? இது இப்போ எப்படி 1 2 3 கொடுத்தோமோ அதே மாதிரி பிக்கு ப்ரைம் நம்பர்ஸ் மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டான். பட் என்ன சொல்லியிருக்கான்? லெஸ் தேன் 10 அப்படின்னு கொடுத்துட்டான். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச ப்ரைம் நம்பர்லாம் எதெல்லாம் சொல்லுவோம் அப்படின்னு பாருங்கள். என்னெல்லாம் ப்ரைம் நம்பர் சொல்லுவோம்? 1 ப்ரைம் நம்பரா? கண்டிப்பாக 1 ப்ரைம் நம்பர் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அப்போ 2, 3, 5, 7, 11 இப்படி தான் போய்கிட்டே இருக்கும். ஸோ ப்ரைம் நம்பருக்கான கண்டிஷன் என்ன அப்படின்னா, ஒரு நம்பர் அந்த நம்பரால் மட்டும்தான் டிவைட் ஆகணும். அதாவது ஒன்னாலையும் தன்னாலையும் வகுபடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சின்ன பிள்ளையில நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம். a number divided by 1 and itself is known as prime number. ஓகேங்களா? ஒன்னாலையும் தன்னாலையும் வகுபடும் அப்படின்னு இருப்பாங்க. இப்போ 5 எடுத்தீங்கன்னா அதோட ஃபேக்டர் பாருங்க 1 இருக்கும். 1க்கு அப்புறம் 5 தான் வரும். ஓகேங்களா? இதே இது 7 எடுங்க. 7க்கு ஃபேக்டர் 1 7 தான். ஓகேங்களா? 6 எடுத்தீங்கன்னா ஃபேக்டர் என்னெல்லாம் வரும்? 1 வரும், 2 வரும், 3 வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வராமல் ஒன்றும் அதே நம்பரும் வந்தால் தான் அது ப்ரைம் நம்பர் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம். ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. பட் ப்ரைம் நம்பர் லெஸ் தேன் 10 அப்படின்றப்ப 10க்கு உள்ளதாக வரணும். 10க்கு மேலே போடக்கூடாது. இந்த 11 13 இதெல்லாம் வரக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இப்போ வாங்க இதை சமமாக பார்ப்போம். ஸோ கொடுத்துருக்க கொஸ்டின் a = 1 2 3 கொடுத்துட்டாங்க. b வந்து எனக்கு வந்து ப்ரைம் நம்பர் தான் சொல்லிட்டாங்க. ஸோ ப்ரைம் நம்பர்ன்றப்ப ஸ்டார்டிங் ஃப்ரம் 2 தான், 1 கிடையாது. ஸோ 2 3 5 7 அப்படியே போகலாம். 11 7க்கு அப்புறம் 11 தான் வரும். பட் அவங்க என்ன கண்டிஷன் கொடுத்துட்டாங்க? லெஸ் தேன் 10ன்றதுனால நான் 7 தாண்டி போகக்கூடாது. ஓகேங்களா? ஸோ a b எடுத்து எழுதிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன்? a கிராஸ் b கண்டுபிடிக்க போகிறேன். a கிராஸ் b பாருங்கள், ஏவோட எலமெண்ட் 1 2 3 எழுதிட்டேன், பியோட எலமெண்ட் 2 3 5 7 எழுதிட்டேன். ஸோ இதை கிராஸ் பண்ணும்போது 1ல் இருந்து இந்த 4 எலமெண்ட்டையும் பேர் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா 1, 2, 1, 3, 1, 5, 1, 7. ஓகேங்களா? அதே மாதிரி 2ல் இருந்து இது 2 தான். ஓகேங்களா? 2ல் இருந்து இந்த 4 எலிமெண்ட்டையும் பேர் பண்ணுறேன். ஸோ 2, 2, 2, 3, 2, 5, 2, 7. ஓகேங்களா? ஸோ ஃபுல்லாத்தையும் எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்? 3, இந்த 3யை எடுத்துகிட்டு இந்த 4 எலிமெண்ட்டையும் பேர் பண்ணுறேன். ஸோ 3, 2, 3, 3, 3, 5, 3, 7. ஓகேங்களா? இதுதான் வந்து எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய a கிராஸ் b. ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறோம்? a கிராஸ் b கண்டுபிடிச்சாச்சு. a கிராஸ் a கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ a கிராஸ் ஏன்றப்ப சரி, a கிராஸ் a இல்லை, b கிராஸ் a தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பியோட எலமெண்ட் 2 3 5 7, அதாவது ரிவர்ஸில் போட்டிருக்கோம் போது a கிராஸ் b கண்டுபிடிச்சா அது அப்படியே ரிவர்ஸில் போட்டதுனால இந்த செட்டையுமே நான் மாற்றி தான் எழுதணும். ஓகேங்களா? நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், a, bன்றது வேறு, b, aன்றது வேறு. அதே மாதிரி a கிராஸ் bன்றது வேறு, b கிராஸ் aன்றது வேறு. ஓகேங்களா? ஸோ அப்போ பியோட செட்டு முதல் எழுதிட்டு ஏவோட செட்டு ரெண்டாவது எழுதிட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா 2ஓட இந்த 3 எலிமெண்ட்டையும் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ 2, 1, 2, 2, 2, 3. ஓகேங்களா? ஸோ இது 4ம் இந்த 2க்கான எலமெண்ட் செட்டு. அடுத்தது 3வது 3 எடுக்கிறேன். 3யோட இந்த 3ஐயும் எடுத்தேன்னா 3, 1, 3, 2, 3, 3. இதோட ஆர்டர் பேர் இது. அடுத்தது 5 எடுக்கும்போது 5, 1, 2, 3. ஓகேங்களா? ஸோ இது வந்துருச்சு. 7 எடுக்கும்போது 7, 1, 7, 2, 7, 3. ஓகேங்களா? ஸோ இந்த எலமெண்ட் வரிசையாக எடுத்து எழுதுனீங்கனாலே உங்களுக்கு எந்த தப்பும் இல்லாமல் கரெக்டாக வந்துடும். ஸோ இப்போ b கிராஸ் a அப்படின்றது எலமெண்ட் இது செட்டுக்கான ஆர்டர் பேர் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஆர்டர் பேர். ஓகேங்களா? ஸோ இதை வந்து கார்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்ற இன்னொரு வார்த்தையில் சொல்லுவாங்க, மனசில் வச்சுக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வளோ தான் நம்ம வந்து இருக்கக்கூடிய செகண்ட் சம்மு 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 1.1ல் இருக்கக்கூடிய செகண்ட் சம்மு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? நன்றி. அடுத்த சம்மில் பார்ப்போம்.